இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, நான் அன்னைக்கு உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். கையில என்னம்மா கட்டு? எங்கேயாவது கீழே விழுந்துட்டியா? ஆமாமா, கீழே தான் விழுந்துட்டேன். அதான் டாக்டரை பார்த்து கட்டு போட்டிருக்கேன். இப்படி ரொம்ப நாளா கட்டு போட்டிருந்தா காயம் அவ்வளவு சீக்கிரம் ஆறாதுமா. எனக்கு தெரிஞ்ச ஒரு நாட்டு வைத்தியம் இருக்கு. அத செஞ்சதும் உன் காயம் சீக்கிரம் ஆறிடும். ஐயோ, அதெல்லாம் வேண்டாமா. இதுவே கொஞ்ச நாள்ல சரியாயிடும். ஏம்மா, நான் கண்டதையும் செஞ்சு ஏதாவது பண்ணிடுவேன்னு பயப்படுறியா? சாச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. உங்களுக்கே வீண் சிரமம் தான் சொன்னேன். இதுல எனக்கு எந்த சிரமமும் இல்ல. கோவில் எனக்கு உதவி செஞ்ச உனக்கு நான் உதவ ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அத நீ மறுக்க கூடாது. சரிங்கம்மா, அத செய்யுங்க. மைதிலி, நீ இவ கூட பேசிட்டாரு. நான் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். அவ்வளவுதானாமா? அவ்வளவுதான். அப்போ கட்டு போட்டுருங்கம்மா. இதுக்கு கட்டெல்லாம் போட வேண்டாம். இந்த மருந்தோட அப்படியே இருக்கலாம். மருந்து போட்ட இடத்துல எரிச்சல் இல்லாம நல்லா குளிர்ச்சியா இருக்கும். சீக்கிரமே காயம் சரியாயிடும். நீங்க சொன்ன மாதிரி காயப்பட்ட இடத்துல எரிச்சலும் இல்ல, நல்லாதாமா இருக்கு. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க வா. இதே மாதிரி தயார் பண்ணி உனக்கு போட்டு விடுறேன். அப்புறம் காயம் முழுசா சரியாயிடும். சரி, வரமா. நீங்க ரெண்டு பேரும் ஒரு அம்மா மாதிரி, ஒரு அண்ணி மாதிரி என்கிட்ட பாசத்தை காட்டுறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிம்மா, பாத்து. போயிட்டு வரேன். வரேன். ரோகு, ரோகு, மெதுவா மெதுவா, பாத்து 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 ரோகு. என்னாச்சு? என்ன? ஐயோ, அக்கா, ரோகு, என்னாச்சு ரோஹிணி? ஏன் வாந்தி எடுக்கிற? என்னாச்சுமா? சாப்பிட்டது எதுவும் ஒத்துக்கலையா? என்னாச்சு, இப்படி வாமிட் எடுத்திருக்க? ஒண்ணும் இல்லம்மா, ஏதோ சாப்பிட்டது ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். அதான் வாமிட் வருது. அப்படி என்ன ஒத்துக்காததை சாப்பிட்ட? தெரியலம்மா. ரோகு, ரோகு பாத்து. நீ வாந்தி எடுக்கிறத பார்த்தா சாதாரண வாந்தி மாதிரி தெரியலையே, வேற ஏதோ வாந்தி மாதிரில தெரியுது. சின்னத்த, வாந்தில என்ன டிசைனாவா இருக்கு? வர வர உங்களுக்கு எதுலதான் டவுட் வருதுன்னு விவசாயே இல்லாம போச்சு சின்னத்த. ஆமா, வாந்தில பல வகை இருக்கு. பித்த வாந்தி, தலைவலியால வர வாந்தி, தலை சுத்தி வர்றது, செரிமானம் இல்லாததுனால வர்றது, கர்ப்பத்தால வர்றது, அசிடிட்டியால வர்றது, இப்படி பல வகை இருக்கு. சந்திரா, நீ அமைதியாரு. ரோஹிணி, நீ ஹில்ஸ்ல டிராவல் பண்ணும்போது கூட உனக்கு வாந்தி வராதே, இப்ப என்ன வாந்தி எடுக்கிற? உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்க போகுது. நாம டாக்டர் கிட்ட போலாம், வா. அத்த,
ரோகிணி அலைய வேண்டாம், வீட்லயே இருக்கட்டும். நான் வேணா போய் யாராவது ஒரு டாக்டர் கூட்டிட்டு வருவா. சரிங்க மாப்பிள்ள, கூட்டிட்டு வாங்க. ப்ரோ உள்ள போலாமா? நீ வா, முதல்ல வந்து உட்காரு வா. ரேவதி, இவ வாமிட் பண்ணி டயர்டா இருக்கா. குடிக்க ஏதாவது போய் கொண்டு வா போ. அக்கா ஜூஸ் கொண்டு வரட்டுமா? இல்ல ரேவதி, வேண்டாம். கொஞ்ச நேரம் கழிச்சு குடிச்சுக்கிறேன். சகல வேற டாக்டரை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி போயிருக்காரு. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. ரோகிணி கர்ப்பமா இருக்கிற விஷயம் தெரிஞ்சா அத்தா சும்மா இருக்க மாட்டாங்களே. கடவுளே, நீ தான் எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கணும். என்ன டாக்டர், இவளுக்கு என்ன ப்ராப்ளம்? தொடர்ந்து வாமிட் எடுத்துக்கிட்டே இருக்கா. ஏதாவது உடம்புல பிரச்சனையா? நத்திங் டு வரி. ஏதோ சாப்பிட்டது ஒத்துக்கல போல இருக்கு. பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. அப்பாடா, எனக்கு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இவ வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கிறத பார்த்ததும் என்னமோ ஏதோன்னு பதறிட்டேன். டாக்டர் நல்லா செக் பண்ணி பாத்தீங்களா? வேற ஒண்ணும் இல்லையே. வேற ஒன்றும் இல்லை, சாதாரண வாந்தி தான். நான் சில மெடிசன்ஸ் எழுதி தரேன், அதை ஃபாலோ பண்ணா போதும். ஷீ வில் பி ஆல் ரைட். ஓகே? ம். இந்தம்மா, வேலை வேலைக்கு கரெக்டா மாத்திரையை சாப்பிடு. ஓகே? ஓகே டாக்டர். சரிங்க மேடம், அப்ப நான் கிளம்புறேன். அத்தை அவங்களை அனுப்பிட்டு வந்துடுறேன். சரிங்க மாப்பிள்ள. டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இட்ஸ் ஓகே. நீங்க செஞ்ச உதவியை நான் மறக்கவே மாட்டேன். இப்போதைக்கு என்ன பொய் சொல்ல வச்சு கர்ப்பத்தை மறைச்சிட்டீங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இதை மறைக்க முடியும்? சீக்கிரமே இது எல்லாருக்கும் தெரியதான் போகுது. அதுக்குள்ள உண்மையை சொல்லிடுறது தான் நல்லது. பாத்துக்கங்க. சரிங்க டாக்டர்.